பங்களாதேஷ் அப்படிங்கிறது வந்து வங்காள விரிகுடா அப்படின்ற பேரிலேயே வங்காளத்தை பார்த்து இருக்குது. அந்த இடத்துக்குள்ள நடுவில் ஒரு பேஸ் வேணும். அந்த பேஸை ஷைக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷ்ல இருந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அந்த வண்டி சாதாரணமா போயிருக்கும். அந்த வண்டியில நான் வந்து ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக 4 டயரை பஞ்சர் ஆக்கி பெட்ரோல் டேங்க்ல சக்கரையை போட்டு இப்படி வண்டி பக பக நிக்கிறதுக்கான காரணம் யாருன்னு உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அந்த பேஸ் கொடுத்துருந்தா மார்டின் சைலண்ட் கொடுத்துருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்துட போறது இல்லை அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஒரு பேஸுக்காக இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சிருங்க. இது அப்படியே இது வந்து சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம்னு வச்சுக்கலாம். இந்த அதாவது பங்களாதேஷ்ன்றது சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு பேஸ் இருந்ததுன்னா சைனாவையும் இந்தியாவையும் செக்ல வைக்க முடியும். கரெக்டா இல்லையா? ஸோ அமெரிக்காவோட கண்ட்ரோலில் அந்த பேஸ் போயிடுச்சு. ஸோ சைனாக்காரனுக்கும் ஒரு செக் வைக்கலாம், இந்தியாவையும் செக் வைக்கலாம். 2 பேருமே வளர்ச்சியில் இருக்காங்க. அவன் வந்து ட்ரேட் வாரில் ஜெயிச்சுட்டா இவன் வளர்ந்து ஒரு நாட்டில் பெரிய நம்பர் 1 இருக்கான், பெரிய ஜனதா கொண்ட நாடாக இருக்கான். எல்லாத்துக்கும் மேலே சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான். 2 பேருமே கேட்க மாட்டாங்க. டாரிஃப் போட்டால் போட்டுக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்கிற லெவலில் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் செக்கில் வைக்கணும்னா அந்த இடத்துல ஒரு இடம் வேணும். அடுத்தது வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. மியான்மர்லேயும் இந்த பிரச்சனை வரும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், மியான்மர்லேயும் ப்ராப்ளம் வரும், தாய்லாண்ட்லேயும் கம்போடியாலையும் ப்ராப்ளம் வருது இல்லை, அதே கண்டினியூஷன் மியான்மர்லேயும் வரும்.